ஃப்ரெண்டூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஹீரோவா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில வந்து பெருசா அளவுக்கு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில சைடு ரோல்ல இருந்தவங்க, சைடு ஆக்டரா இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு பெரிய ஹீரோவா இருக்காங்க, ஹீரோயினியா இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் வந்து நெறைய பேர சொல்லலாங்க. ஆனா, இவங்க பாருங்க, ஒரு சைடு ஆக்டராவும் இல்ல, ஒரு காமெடி ஆக்டரா இருந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்துல ஒரு திரைப்படத்துல 2 திரைப்படத்துல வந்து ஃபேனுக்கு வந்து காமிக்கிற இந்த ஹீரோ கிளாஸ்ல வந்து ஃபேன் வந்து அந்த மேக்கப்ல ஸ்வெட்டிங் ஆகாம இருக்கிறதுக்காக ஃபேன் காமிப்பாங்க பாத்தீங்களா? அந்த வேலையை செய்தவங்க இன்னைக்கு மிகப்பெரிய டாப் ஹீரோவா இருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? இப்படி இருந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்களா? அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க. சூரி அவங்க தான். மிகப்பெரிய இந்த பரோட்டா சீன்லேருந்து பெரிய பிரபலமானவங்க. காமெடி ஆக்டரா இருந்தவங்க விடுதலை பார்ட் 1ல இருந்து ஹீரோவாக அறிமுகமாகி அது பயங்கர ஹிட்டா கொடுத்தது. இவர்கிட்டயும் இப்படிப்பட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அவரோட படத்துக்கு கால் ஷீட்டுக்கு வந்து அத்தனை இயக்குனர்கள் வந்து வரிசையில நிக்கிறாங்க. எப்படா அவர்கிட்ட இருந்து ஹால் சீட் கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு டாப் ஹீரோவா இன்னைக்கு பேசப்பட்டுட்டு இருக்குது சூரி. இவங்க விடுதலை பட 2 இதுலயுமே வந்து இப்ப ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவர் சொன்ன விஷயம் வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இவரு படத்துக்கு வருவதற்கு முன்னாடியே, படத்துல வந்து அந்த விஷுவலா வெளியில தெரிவதற்கு முன்னாடியே அவர் என்ன வேலை பார்த்தாரு அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா? அவர் இப்ப மதுரையில ஒரு தனியா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆக்டரை தாண்டி அது தனிப்பட்ட முறையில அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம படத்துக்கு என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே அவர் செய்த வேலை என்ன அப்படின்னா, படையப்பா படத்துல அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதே போல அஜித் படத்துல வில்லன் படத்துலயும் வேலை செஞ்சிருக்காரு. அப்படி என்னப்பா வேலை செஞ்சாரு அப்படின்னா, படையப்பா படத்துல வந்து அப்போ அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து இந்த ஃபேன் பிடிக்கிறது, அந்த மேக்கப்லாம் கலையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபேனை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமே நிற்கக்கூடிய வேலை தாங்க சூரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அந்த நிலைமையில இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அவருக்கு பல பேர் ஃபேன் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா, உண்மையிலே இந்த எவ்வளோ பெரிய உயர்வு, இந்த விஷயம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிறது தான். அதே போல வில்லன் படத்துலையும் அவர் வந்து இதே போல வேலையை செஞ்சிருக்காரு. அந்த காஃபி வாங்கி கொடுக்கறது, டீ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு ஒரு அடிமட்டத்திலேருந்து இருந்து தன்னுடைய வெளிப்பாடத்தினுடைய இது எப்படி பாருங்க, எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பேச வேண்டியதா இருக்குது. சூரி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பேசப்படுது. ஸோ அவங்களுடைய வளர்ச்சி மீண்டும் மீண்டும் சிறப்பா அமையணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவருடைய அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அவர் இன்னும் பெரிய அளவுல பேசக்கூடிய ஹீரோவா வருவாரு அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கப்படுது. அவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் இப்ப வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க. இது போல ட்ரெண்டிங்கான சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க எப்போது ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.